நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. ஏய், நீ தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. நான் கிளம்புறேன், தள்ளு. தேவை இருக்கங்காட்டி தாண்டி பண்றேன். இப்போ நீ வழியை விடலன்னு பார்த்துக்கோ. அதெல்லாம் வழியை விட முடியாது. விடுறதுக்காகவா உன்னை கூட்டிட்டு வந்தேன்? நீ என்ன விடுறது, நானே போறேன். ஏய், எங்கடி போற? ஏய் சீ, கையை எடு. எடுக்க முடியாதுடி. எங்கடி போக பாக்குற? இங்க பாரு, நீ மட்டும் இப்படிதான் பண்றேன்னு தெரிஞ்சது உன்னை யாரும் சும்மா விட மாட்டாங்க. செல்லம், யார் வந்து என்ன கேட்டாலோ நீ தான் உன் இஷ்டத்தோட என்னை தொட விடுறேன்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ அப்படி சொல்லலன்னா உங்க அண்ணா உயிர் உங்க அண்ணாக்கு இல்லை. சரி, நீ கையை எடு, நான் போறேன். முடியாது, போக விட மாட்டேன். டேய் சார், வாயை மூடுங்க ராஜ். ராஜ், உங்களுக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஷாலினி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய், வாயை திறந்து சொன்ன உங்க அண்ணா அப்புறம் அவ்வளோதான். அவரை எதுக்கு பாக்குறீங்க? இங்க பாருங்க ஷாலினி, சொல்லுங்க. சார், அது வந்து மொபைல் விட்டுட்டு போயிட்டேன் சார், அதான் எடுக்க வந்தேன். நீங்க போங்க ஷாலினி. ம், சரிங்க சார். டேய், இன்னொரு டைம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறத பார்த்தேன், தொலைச்சிருவேன். தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துட்ட சூர்யா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆனா இப்போ உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஷாலினியை கவனிச்சுட்டு அப்புறமா உன்கிட்ட வரேன். என்ன ராஜ், புரிஞ்சுதா? ம், சரிங்க சார். நான் இன்னைக்கு கீழே விழுகும்போது சூர்யா என்னை பிடிச்சிட்டாமா. அதுவும் இல்லாம கையெல்லாம் கொடுத்து என்னை தூக்கி விட்டான் தெரியுமா? அதுவும் இல்லாம சூர்யா அவனுக்கு என்ன பிஏவா போட்டிருக்காமா. ஆனா அவன் என்னை என்ன நினைச்சிட்டு பிஏவா போட்டான்னு தெரியலம்மா. நான் ரொம்ப ஹாப்பிம்மா. நாள் ஃபுல்லா அவன் கூடயே இருக்கலாம், அவனை பார்த்துக்கிட்டே அவன் பக்கத்துலயே இருக்கலாமா. ஆரம்பத்தில் என்னமோ அவனை பிடிக்கல, அவனை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தம்மா. ஆனால் இப்போ அவனை பார்த்துக்கிட்டே அவன் கூடயே இருக்கலான்னு இருக்குமா. ஆனால் அவனுக்கு நான் சரியாக வருவேனா என்னன்னு தெரியலம்மா. ஆனால் அவன் கூடவே அவனை பார்த்துட்டே இருக்கலான்ட்டு இருக்குமா. அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியலனாலும் அவனை பார்த்துக்கிட்டே அவனை நினச்சிக்கிட்டே வாழ்கிற சந்தோஷமே எனக்கு போதும்மா. இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? சாலையில் அழகிய மாலையில் அவளுடன் போகவே ஏங்குவேன், தோள்களில் சாயுவேன், பூமியில் விழுகிற வேளையில் நிழலையும் ஓடிப்போய் ஏந்துவேன், நெஞ்சிலே தாங்குவேன். காணும் போதே கண்ணால் என்னை கட்டி போட்டாள், காயம் இன்றி வெட்டி போட்டாள், உயிரை ஏதோ செய்தாள். மௌனமாக உள்ளுக்குள்ளே பேசும் போதும் அங்கே வந்து ஒட்டு கேட்டாள், கனவில் கூச்சல் போட்டாள், அழகாய் மனதை பறித்து விட்டாள். நம்ம வேற அவளை பிஏவா போட்டுட்டோம். வீட்டுக்கு வர சொல்லி ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாமா? அதுவும் சரிதான். இப்பவே கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாதான் நாளைக்கு மீட்டிங்ல சரியா இருப்பா. ஃபோன்ல சொன்னா சரியா வராது. சரி, வீட்டுக்கே வர சொல்லலான்னா அவ எப்படி வருவா? சரி, கேட்டு பார்ப்போம் வீட்டுக்கு வரையான்னு. வரேன்னானா நம்மளே போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஹலோ, நான் தான். நான் தான் அண்ணா. உங்களுக்கு பேர் இல்லையா? பேரை சொல்லுங்க. ஏய், என்ன நக்கலா? நக்கலும் இல்லை விக்கலும் இல்லை, யாருன்னு சொல்லுங்க. நான் தான் சூர்யா. நீங்க தான் சூர்யா. இப்போ எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க? சூர்யா சாஃப்ட்வேர் கம்பெனியோட எம்டி பேசுறேன். ஹலோ சார், நீங்களா? சொல்லுங்க சார், எனக்கு கால் பண்ணிருக்கீங்க இந்த டைம்ல?
காயத்ரி, நீங்க ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுக்கு வர முடியுமா? என்ன சார் என்ன சொன்னீங்க? அதாம்மா, நீ ஃப்ரீயா இருந்தா எங்க வீட்டுக்கு வரையான்னு கேட்டேன். எதுக்கு சார்? கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதுவும் இல்லாம நாளைக்கு மீட்டிங் எப்படி அட்டன் பண்ணணும்னு உனக்கு சொல்லி தரணும். அதான். அதுக்கு ஸோ நீ எங்க வீட்டுக்கு வரையா? ஓகே நான் வரேன் சார். தேங்க்யூ. நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்லை சார் நானே வரேன். வேணா நைட் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல. சூர்யா வீட்டுக்கு போக போறேன். ஹலோ காயத்ரி, நான் வெளியே தான் இருக்கேன். வரீங்களா? ஓகே சார் நான் வந்துட்டேன் சார். மா சூர்யா வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. அம்மா. சொல்லுடா. அம்மா, இவங்க காயத்ரி என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் இருக்குன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேம்மா. அப்படியாப்பா, வாமா உள்ள வா. சரிங்கம்மா. அன்னைக்கே இந்த பொண்ணு சூர்யாவை கழுவி கழுவி ஊத்துனா. இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? ஐயோ இவரா? ஏன் எங்க அண்ணாவை பார்த்ததே இல்லையா? அது வந்து சார், இவர் தான் உங்க அண்ணான்னு தெரியாம உங்களை பத்தி கேவலமா பேசிட்டேன். ஏய் என்ன? இல்ல சார், அன்னைக்கு உங்களை பத்தி உங்க அண்ணா கிட்ட ரொம்ப கேவலமா பேசிட்டேன். இவர் என்னை எப்படி நினைப்பாரு? அதை நீ அவங்கிட்ட தான் கேட்கணும். சார் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க சார். அண்ணாவை வாடா போடாங்கிறீங்க. அவன் என் அண்ணா. நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். உனக்கு என்ன? சரி சார், நீங்க கூப்பிடுங்க. என்னம்மா காயத்ரி, எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் சார். பயப்படாதம்மா, என் 2 பசங்களும் நல்ல பசங்க. நீ பயம் இல்லாமல் இங்கே இருக்கலாம். இல்லைம்மா, அர்ஜுன் சாரை கூட நம்பிடலாம். சூர்யா சாரை நம்புறது தான் கொஞ்சம் கஷ்டம். சரி வாமா. சரிங்கம்மா. நான் உள்ள போறேன், வா. சாரி சார், அன்னைக்கு உங்கள் தம்பின்னு தெரியாமல் உங்ககிட்டயே. எனக்கு தெரியுமா, நீ சும்மா தான் சொல்லியிருப்ப. அவனும் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன்தான். ஏதாவது வம்பிழுத்துருப்பான். அதான் நீ இப்படி பேசியிருப்ப. சரிங்க சார், இருந்தாலும் சாரி சார். சரி, சார்னு கூப்பிடுறது நிறுத்துமா ஃபர்ஸ்ட். அண்ணானே கூப்பிடு. சரிங்க அண்ணா. சரிம்மா, நீ போய் என்னன்னு பாரு, நான் போறேன். இந்த வீட்டில் அவனை தவிர எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க சார். உட்காருங்க காயத்ரி. எத்தனை நிலவை உனக்காக வெறுத்திருந்தேன், உயிர் சுமந்து பொறுத்திருந்தேன், உன்னை கண்டு உயிர் தெளிந்தேன். எத்தனை நிலவை உனக்காக வெறுத்திருந்தேன், உயிர் சுமந்து பொறுத்திருந்தேன், உன்னை கண்டு உயிர். மா மா எந்திரிமா. சொல்லுமா ஹாசினி. மா எழுந்திரிங்கம்மா, எங்கள் பேங்க்கோட எம்டி வந்திருக்காங்க. மா அவர்தாம்மா எங்கள் பேங்க்கோட எம்டி அர்ஜுன். வணக்கம்மா. வாப்பா தம்பி, நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. ஹாஸ்பிட்டல்லாம் போறீங்களாம்மா? ஆமாய்யா, வாரத்துக்கு ஒருக்க போகணும். சரிங்கம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அர்ஜுன் ஒரு நிமிஷம் வாங்க. இருங்கம்மா, வரேன். சரிப்பா. சொல்லு ஹனி, இது கூட்டிட்டு வந்த வெளியே. அர்ஜுன், நான் இப்போ ஒன்று சொல்லுவேன். அதை உங்களால் ஏற்றுக்க முடியலனா நம்ம இதோட பிரிஞ்சிடலாம் அர்ஜுன். எதுக்கு ஹாசினி இப்போ இப்படி பேசுற? இல்லை அர்ஜுன், இது இப்போ சொல்லி தான் ஆகணும். அப்புறம் நான் இப்போ சொல்லாமல் மேரேஜ்க்கு அப்புறம் சொன்னால் நம்மளுக்குள்ள பிரிவு தான் வரும். சரி, என்னன்னு சொல்லு. அது வந்து அர்ஜுன், மேரேஜ்க்கு அப்புறம் அம்மா பாப்பா தம்பிலாம் என் கூட தான் இருப்பாங்க. சரி ஹாசினி, நம்ம கூட இருக்கட்டும். அவங்க இப்போ தனியாக கூட்டிட்டு வந்தா அதை சொல்லு. அர்ஜுன், இதை சொல்லத்தான் அர்ஜுன் உங்களை கூப்பிட்டேன். இதை சொல்லவா பிரிஞ்சிடலான்னு சொன்னேன்? ஆமாம், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சி சொன்னேன். என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிடலான்னு சொல்லிடுறது. இல்லை அர்ஜுன், உங்கள் வீட்லேயும் நீங்களும் ஓகே சொல்லலைன்னா என்ன பண்ணுறது? அதான் அப்படி சொன்னேன். அப்போ நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே?
இல்ல அர்ஜுன், அது வந்து எனக்கு உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு இல்லை அர்ச்சனி. எனக்கு எல்லாமே ஒன்று தான். சரிங்க அர்ஜுன். வா உள்ளே போகலாம். ம். வாப்பா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? என்னப்பா? நான் ஹாசினியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேம்மா. அது எப்படிப்பா சரிப்பட்டு வரும்? நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம், நாங்கள் ரொம்ப சின்ன குடும்பம், ரொம்ப ஏழ்மையானவங்க. அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட ரொம்ப பெரிய வசதிலாம் இல்லைப்பா. நான் ஒன்றும் வசதி பார்த்து உங்கள் பொண்ணு விரும்பலம்மா. எனக்கு அவன் மட்டும் போதும். நான் உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தகுதியோ பணமோ வசதியோ எனக்கு எதுவும் வேண்டாமா. இல்லைப்பா, உங்கள் வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்கப்பா. அதுவும் அதையும் மீறி கல்யாணம் பண்ணிங்கன்னா கடைசியில் என் பொண்ணு வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். யாராவது என் பொண்ணை பார்த்து உனக்கு என்ன வசதி இருக்குது, என்ன தகுதி இருக்குது எங்கள் பையனை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டேன்னா என் பொண்ணு தாப்பா கஷ்டப்படுவா. அப்படி கேட்க வச்சு நான் பார்த்துட்டு இருப்பேனாம்மா? அப்படி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்கம்மா, நான் வந்து உங்கள் கூட இருக்கேன். இல்லைப்பா, அதெல்லாம் சரி வராது. உங்கள் வீட்டில் இருந்து வந்து முழு சம்மதத்தோட பொண்ணு கேட்டாங்கன்னா வேணால் கட்டி கொடுக்குறேன். சரிங்கம்மா, நான் என் குடும்பத்தோடு வந்து பொண்ணு கேட்குறேன். நான் வரேங்கம்மா. ம், சரிப்பா. வெளியே வா. ம். மா, அவங்கள அனுப்பிட்டு வரேம்மா. அர்ஜுன், நிஜமா என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? உன் கழுத்தில் என்னைக்கா இருந்தாலும் நான் தான் தாலி கட்டுவேன். இதை யாராலையும் மாற்ற முடியாது. லவ் யூ அர்ஜுன். ஐ லவ் யூ டூ ஹாசினி. உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. கண்ணே கண்ணே, நீ இல்லை என்றால் என்னாவே? நெருப்போடு வெந்தே மண்ணாவே. வானவில் என் வாழ்க்கையில் தோன்றும் முன்பு மறைந்து போன தேன் துளி பூக்களில் தேடும் தேனி நான் என காதலே என் காதலில் எங்கு போகிறாய் என் வாழ்வில் வாழும் முன் வீழ்கிறேன் தேவதையுரை தேடியே. ஸ்வாதி, நான் கஷ்டப்பட்டு தேடி நீ இருக்க இடத்த கண்டுபிடிச்சேன். ஆனால் இப்போ உன்னை பார்த்துடவே கூடாதுன்னு என் ஊரை விட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த 2 வருஷத்தில் நான் உன்னை எப்படியாவது மறந்துடணும் ஸ்வாதி. நான் மறந்து தான் ஆகணும். ஏன்னா நீ எந்தில்லை. இந்த 2 வருஷத்தில் நான் உன்னை மறந்து தான் ஆகணும். ஏன்னா உன்னை மறக்கிறதுக்காக என் அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ தான் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. என் அப்பா அம்மா தங்கச்சி கூடயாவது நான் கடைசி வரைக்கும் இருக்கேன். நீ ஹாப்பியாக இருக்கணும் ஸ்வாதி. அதுக்காக தான் நான் உன்னை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வந்தேன். ஐ மிஸ் யூ ஸ்வாதி. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன். காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட அணைத்து கொண்டாயே, பின்பு ஏனோ சென்றாய். சரி, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹலோ மச்சான், நான் இங்கே வந்துட்டேன்டா, வாடா. வந்துட்டேன்டா. ரூம் நம்பர் என்னடா? 108டா. டேய், நான் ஆம்புலன்ஸ் நம்பர் கேட்கலடா, ரூம் நம்பர் கேட்டேன். நானும் ரூம் நம்பர் தான்டா சொன்னேன். நல்ல நம்பர்டா, வர இரு. சரிடா. சரி, அவன் வரக்குள்ளார ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன, நம்மளே ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துட்டோம், இவனை இன்னும் காணோம். டேய் மச்சான். டேய் எருமை, வரதுக்கு உனக்கு என்னடா இவ்வளோ நேரம்? நான் வந்தே ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன்.
ஒன்றும் இல்லை மச்சான், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். உன் வாயி நீ உருட்டுற உருட்டு உருட்டு. டேய் நிஜமா தாண்டா. பக்கத்தில் இருக்க வீட்டில இருந்து இங்கே வர்றதுக்கு உனக்கு டிராஃபிக்கு. ஆமா, சும்மாவா? எத்தனை பொண்ணுக்குறாங்க, அவங்களும் கிளியர் பண்ணிட்டு வர வேணாம். டேய் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுறியாடா? போடா நீ வேற. நானே சீக்கிரம் மேரேஜ் ஆயிடுச்சேன்னு இருக்கேன். சரி குழந்தை என்னடா பண்றது, அதுவும் ஒரு அவசரத்துல வந்துருச்சு. ஏண்டா அவசரத்தில் குழந்தை இல்லாமா வரும்? சி போடா. என்னடா சூர்யாட்டியும் என்கிட்டயும் ஒரே டைலாக் சொல்கிற போல. தெரிஞ்சிருச்சா? சரி விடு. தூ இப்பதான் அங்க அவ துப்பி அனுப்புனா, இப்ப இவங்க துப்புறான். சரி வீடு, பழகி போன விஷயம் தானே. இப்ப எதுக்குடா துப்புன? இல்லடா உன் மூஞ்சில குப்பை இருந்துச்சா, அதான் துப்பி கழுவி விட்டேன்டா. ஏண்டா இது உனக்கே ஓவரா தெரியல? தெரியவே தெரியல. அதை விட உனக்கு இன்னொன்று தெரியுமா? உன்னை கலைக்கிறதுக்காக வீட்டில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுதுடா? பார்த்தா தற்குறி கௌதம் மாதிரியே தெரியற. டேய் டேய், இன்னைக்கு போதும்டா, மீதி நாளைக்கு கலாய்ச்சிக்கலாம்டா. ம் சரிடா. அப்போ கூட கலாய்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்ல? சே சே. உங்களெல்லாம் ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன்டா. ம் பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம். நாளைக்கு மீட்டிங்கில் நான் அதுக்கான ப்ரோக்ராம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். ம் ஓகே சார். அந்த டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சிரு. நாளைக்கு மீட்டிங்க்கு நீயே எடுத்துகிட்டு வந்துடு, மறந்துடாத. ஓகே சார். அப்புறம் உனக்கு ஃபஸ்ட்டு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியுமா? சார் சிஸ்டம் யூஸ் பண்ண தெரிஞ்ச எனக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியாதா? யாருக்கு தெரியும்? தெரியாமல் அங்கே போய் ஏதாவது குழப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? உங்களுக்குன்னா ஒன்றும் தெரியல, ஆனா ஆபீஸ்க்கு எம்டியா இருக்கலையா? எம்டிக்கு ஒன்றும் தெரியல, எங்களை மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு என்ன தெரியும்? இல்ல எம்ப்ளாய்க்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எம்டி சாருக்கு தெரியாம இருக்கலாம். ஏய் ஓவரா பேசாத சரியா? நீங்க பேசுனீங்கன்னா நானும் அதுக்கு பதில் பேசதான் செய்வேன். உனக்குலாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருண்டி. எதுக்கு சார்? அதான் உங்ககிட்டயே மாட்டிக்கிட்டனே, அப்புறம் எதுக்கு இன்னொரு நாய்? ஏய் என்னடி என்ன நாயின்னு சொல்ற? சாச்சா, நாயின்னு சொல்லி நாயை அசிங்கப்படுத்த மாட்டேன் சார். உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா, அது ஏன் தப்பு தான். நான் பாட்டுக்கு சிவனேன்னு எங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு இருந்தேன். என்னை கூட்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு சேரமாமா? ஐ திங்க் நீ உன் மனசுல நீ பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்க. நீங்க என்ன மந்திரவாதியா என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு? ஏய் என்ன? அப்படியே என் மனசுல இருக்கிறது அப்படியே இவனுக்கு புரிஞ்சிட போகுது. ஏய் நீ சரியில்லை பார்த்துக்கோ, கிளம்பு. என்னாலலாம் போக முடியாது. ஏன் ஏன் போக முடியாது? சார் நீங்க லூஸா இல்ல மெமரி லாஸ் கேஸா? ஏய் என்ன உனக்கு வாய் ரொம்ப ஓவரா போகுது. பின்ன என்ன சார், என்னை கூட்டிட்டு வந்தது நீங்க தானே கொண்டு போய் விடணும். என்னை கொண்டு போய் விடுங்கன்னா வரப்போறேன். எதுக்கு தேவையில்லாம பேசுற? அருவா மண்டை. என்ன 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 சார்? அம்மா தாயி ஒன்றும் இல்லை, வாமா போலாம். ஓகே சார். சூர்யா வாங்கம்மா. 2 பேரும் வாங்க சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இல்லைம்மா எனக்கு பசிக்கல, நான் எங்கள் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏம்மா
என்ன அம்மான்னு கூப்பிடுற, அம்மா வீட்டில் சாப்பிட மாட்டியா என்ன? என்னாச்சுமா, ஏன் அழுகிற? அழுகுறாளா? இவ தானே எல்லாத்தையும் அழுகு வைப்பா. காயத்ரி, ம், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்ப எதுக்கு அழுகுறன்னு சொல்ல போறியா இல்லையா? எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு சார். ஓ, இதுக்கு தான் அழுகுறியா? சரி இரு, கொண்டு போய் விடுறேன். எங்கே சார்? சாமி கிட்ட கொண்டு போய் விடுவீங்களா? என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு அம்மா இல்லை. ஏன், என்னாச்சும்மா? நான் பிறந்த 5 மாதத்துலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. என்னை எங்கள் அப்பா தான் வளர்த்துறாங்க. அவரும் இப்போ ஊருக்கு போயிட்டார் ஒர்க் விஷயமா. எப்போ வருவாருன்னு தெரியலம்மா. சரிம்மா, நீ வருத்தப்படாத. உனக்கு அம்மாவாக நான் இருக்கேன். நீ எப்போ வேணாலும் இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு வரலாம். உனக்காக நாங்கள் இருக்கோம். ம், சரிங்கம்மா.